இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியல்கள் இப்போ அதிரடியான பல திருப்பங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் ஒன்றிணைகிறது. அதாவது கோபி அப்படிங்கிறவர் தான் இந்த குடும்பத்தை பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறது முதல்ல இப்போ தெளிவாக ஆரம்பிக்குது. அதாவது ரெண்டு பகுதியாக முதல்ல இந்த சீரியல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த குடும்பமே இருந்துச்சு. ராமமூர்த்தி, பாக்கியா, எழில் இவங்க மூவரும் அந்த பக்கம், கோபி, ஈஸ்வரி, செழியன், இனியா இவங்க 4 பேர் ஒரு பக்கம். இந்த 4:3 கணக்கில் தான் முதல்ல கதையை ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை போக 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 பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இனியா அந்த பக்கம் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் செழியன் அந்த பக்கம் வந்தார். இப்போ கடைசியாக ஈஸ்வரி எவ்வளவுதான் டிவோர்ஸ்லாம் ஆகி முடிச்சு தன்னோட பையன் சரி கேடுகட்ட வேலைகள்லாம் பல செஞ்சுருக்காரு அப்படின்னாலுமே கூட நம்ம பிள்ளைங்க டப்ப பிள்ளைங்கன்னு மன்னிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. என்னைக்கு இவங்களுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னா கோபி அவருடைய முன்னாள் மனைவியோடு சேர்ந்து இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஆயுள் தண்டனை வரைக்கும் போயிட்டு கடைசியில் பாக்கியா தான் காப்பாற்றினாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக ஒரேடியாக இதுக்கப்புறம் அவங்க கூட கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எனக்கு பெத்த பிள்ளையும் கிடையாது அப்படின்ட்டாங்க. அம்மா அப்பா 2 பேரும், அதாவது ஈஸ்வரி, ராமமூர்த்தி 2 பேருமே நாங்கள் இறந்தா கூட எங்களை கொல்லி வைக்கிறதுக்கு இறுதி காரியம் செய்கிறது நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு கோபி வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அவங்களும் இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ கோபிக்கு இந்த பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கூட சப்போர்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ அந்த பக்கம் போய் பார்த்தா இங்கேயும் வேணும் திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. சொர்க்கமும் இல்லாமல் நரகமும் இல்லாமல் நடுவில் மாட்டி இந்த பூமியும் இல்லாமல் இங்கேயும் நடுவில் சுற்றி தெரியுதுன்ட்டு அந்த மாதிரி இந்த சந்தோஷமும் இல்லை, ஒரு சோகமும் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய காம்படிஷனில் ஜெயிச்சிருக்காரு, சென்னையின் அடையாளமும் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஆனால் சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு வாழ்க்கையை வெறுத்து போய் வெறுமையாக இருக்கிறதுல இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் கடைசியில் இப்போ ராதிகாட்ட நாளைக்கு சொல்ல போகிறாரு. ராதிகா நல்லா திருப்பி கொடுக்க போகிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் இங்கே இருக்கணும்னு யாரும் அழல தம்பி, நான் தனியாக சம்பாதிக்கிறேன். நீ பாக்கியாவை விட்டு வரும்போது பாக்கியா கிட்டக்க ஒரு ஒழுங்கான வருமானம் கூட கிடையாது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி இழுத்து பிடிச்சி எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே 10 வயசா அவங்கள்ட்ட இது வரைக்கும் கேட்காம அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. பிள்ளைங்களை பிள்ளையோட படிப்பில் ஆரம்பித்து வீட்டு செலவுலேருந்து ஆரம்பித்து அம்மா அப்பாவுடைய மருத்துவ செலவு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஆனால் அதை விட பெட்டரான சுச்சுவேஷனாக நான் இருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேன். நான் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கேன். எனக்கு நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கு. உன்னை விட அதிகமான சம்பாதிக்கிறேன். உன்னுடைய பிஸ்னஸ்க்கே நான் தான் ஹெல்ப் பண்ணேன். கிளம்பி போயிட்டு விவாகரத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க ராதிகா. இப்போ இப்படி சொன்னதுனால இப்போ அவருக்கு அங்கேருந்து வெளில போய் பார்த்தா அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. இங்கே நமக்கு ரூம்குள்ளே போய் கதவை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெய்வம் தந்த வீடு பாடெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக இவரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணி ஆமா நம்ம விவாகரத்து வாங்கி அங்கே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்க போறாரா, இல்லை கோபத்தில் சொன்ன வார்த்தை எப்படி அங்கே நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, பாக்கியெல்லாம் திருப்பி சேர்த்துக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இந்த பக்கம் ராதியா காலிலே விழ போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியல்கள் இப்போ அதிரடியான பல திருப்பங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் ஒன்றிணைகிறது. அதாவது கோபி அப்படிங்கிறவர் தான் இந்த குடும்பத்தை பிரிச்சிருக்காரு அப்படி